மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருது அந்த அனைவருக்கும் நன்றி. இப்போ பாருங்கள், ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குங்க. இதில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் ஒர்க் பண்ண போகிறோம், ரூப் ஒயரிங். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது 1 இன்ச் பைப் லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட் வச்சு காடி ஏற்றுறோங்க. செங்கல் செவத்தில் எந்தெந்த இடத்துல லைன் வரணுமோ அந்தந்த இடத்த காடி ஏற்று இந்தமாதிரி 1 இன்ச் பைப்புக்கு போட்டுருணும். ஃபஸ்ட்டு வந்து ரூமுக்கு உள்ளே போயிட்டு டிபி பாக்ஸ் எந்த இடத்துல வருது, சன்சைடில் எந்த இடத்துல வருது, அதுக்கேற்ற மாதிரி ரூமை மெஷர்மெண்ட் பண்ணி நான் வந்து நம்ம மேலே போய் மார்க் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து லைன் ரன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் கடையில் வந்து 1 இன்ச் பைப்பு பிவிசி பைப் சொல்லியிருந்தேன். இது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 20-25 பைப்பு வந்து வாங்கியிருந்தேங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் வந்து ஃபேன் பாக்ஸ் வந்து ஒரு 12 இதுவும், பெண்டு பார்த்திங்கன்னா, டேப்பு, சொல்யூஷனு, டிபி பாக்ஸ், ஜென்சன் பாக்ஸு இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேன் ஜென்சன் பாக்ஸில் தேவையில்லாத பாயிண்ட்டுக்கெலாம் வந்து இந்தமாதிரி டேப்பு வச்சு நம்ம வந்து சுற்றினுங்க. ஏன்னா வந்து இந்த வழியாக கலவை போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி அதுவும் வந்து இந்த ஜென்சன் பாக்ஸ் நடுவில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பைப்லாம் வந்து நம்ம வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு இந்த மேலே வந்து டேப்பு வச்சுனுங்க. ஏன்னா வந்து இந்த வந்து கலவை போட சொல்ல அவங்க அது மேலே கால் வச்சாங்கன்னா உருவிடும். அதுக்காக தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து செவுறு இல்லாத இடத்துக்குலாம் இதுமாரி வந்து 1 இன்ச் பைப்பு பெண்டை கட் பண்ணி இந்த சீலிங்லேயே வந்து நம்ம வந்து முட்டி டைட் பண்ணி கட்டினுங்க. ஏன்னா வந்து கீழே செவுறு கிடையாதுங்க. அப்புறம் வந்து செவுறு போடுவாங்க. அதில் சென்ட்ரிங்காரங்க வந்து சில பேர் இதெல்லாம் லைட் பேண்ட்டு எங்கெங்கே பாயிண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தள்ளிடுறோம் ரூமுக்கு. பாருங்கள், இப்போ வந்து இந்த சர்வீஸ் லைன்லேருந்து நேராக டிபி பாக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்ஷன், ஒரு டிபி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் நம்ம வந்து இந்த ரூமுக்குலாம் வந்து லைன் வந்து தனித்தனியாக லைன் இறக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து எப்படி இருக்கிறேன்னு ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு பாத்ரூமுங்க. இது 2வது போர்ஷனு. இந்த 2வது போர்ஷன் பார்த்தீங்கன்னா நேராக வந்து சர்வீஸ்லேருந்து டிபி பாக்ஸ் போயிடுது. இந்த டிபி பாக்ஸ்லேருந்து நேராக வந்து ஒரு பாத்ரூமுக்கு ஒரு லைனும், இன்னொரு லைன் வந்து நேராக ஏசி பாயிண்ட்டு ஒரு லைனும், இன்னும் பெட்ரூமுக்கு ஒன்று, கிச்சனுக்கு ஒன்று, பாத்ரூம் ஒன்று தனித்தனியாக பிரிச்சுருங்க. இது நல்லா பிரிச்சுட்டு நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா இது 3வது போர்ஷனு. இந்த 3வது போர்ஷனும் அதே மாதிரி சர்வீஸ் வந்து டிபி பாக்ஸ் போய் டிபிலேருந்து லைன் தனித்தனியாக எடுத்துகிறோம் பாருங்கள். இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து டேப் வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிடணுங்க. கட்டுக்காமல் நல்லா டைட்டாக கட்டிடணும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.